அத்தியாயம் வசனங்கள் 14 17 வரைக்கும் வாசிப்போம். அவங்க வாசித்தாங்க. ஆதியாகமம் 21:14. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மார்ச் மாதம் 8ஆம் தேதி இன்றைக்கு உலக மகளிர் தினமாக அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. நம்முடைய திருச்சபை மகளிர் அனைவருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. நீங்களும் உங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துருங்க. அந்த சகோதரங்க ஐயாமாருங்க அவங்கள ஒரு விஷ் பண்ணுங்க. 1975ஆம் ஆண்டு ஐநா சபை ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினமாக அங்கீகரித்தது. தனிப்பட்ட முறையிலும் வேலை சார்ந்த துறைகளிலும் தங்களுடைய இலக்குகளை அடைய வேண்டும் என்கின்ற கடினமாக போராடுகின்ற ஒவ்வொரு பெண்களையும் கொண்டாடுகின்ற நாள் இந்த மார்ச் மாதம் 8ஆம் நாள். என்னதான் நம்ம சிங்கப்பெண்ணே, விமன்ஸ் ஈக்குவாலிட்டி, விமன்ஸ் எம்பவர்மெண்ட், கேர்ள்ஸ் அண்ட் எஜுகேஷன் என்று சொன்னாலும் சம உரிமை கொடுக்காத பல நாடுகள் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கத்தான் செய்கின்றன. குறிப்பாக இந்தியாவில் 79% பெண்கள் வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே இருக்கிறார்கள் என்கிற செய்தி நாம் அறிய வருகிறோம். நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய தாயாக தொடங்கி அக்கா, தங்கச்சி, டீச்சர், ஃப்ரெண்ட் என்று தன்னகரில்லாத அவர்களுடைய பணிகளுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். ஆண் பெண் சமத்துவமாக படைக்கப்பட்ட படைப்பிலே இன்றைக்கு பல நேரங்களிலே பெண்களுக்கு உரிய உரிமைகள் மறுக்கப்படுகின்ற பொழுது அதற்காக வெகுண்டெழுந்த பெண்கள், குறிப்பாக நம்முடைய இந்திய வரலாற்றில் பெண் சிசு கொலை, சதி, உடன்கட்டை ஏறுதல் என்று சொல்லி பெண்கள் சிறுவயது திருமணம் என்கின்ற அந்த நிலையில் இருந்த பொழுது மேலை நாட்டு அருட்பணியாளர்கள் இந்திய தேசத்துக்கு திருப்பணிக்காக வந்தபொழுது பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற இத்தகைய அநீதிகளுக்கு எதிராக அவர்கள் தம் பங்களிப்பை கொடுத்தபடியினாலே இந்திய தேசம் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தது. ஆகினாலே பெண்களிடையே திருப்பணி செய்த மேலை நாட்டு அருட்பணியாளர்களை கூட இந்த நாளிலே நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த பூமியை அன்பால், பாசத்தால், இரக்கத்தால், உபசரிப்பால் அழகுபடுத்தி கொண்டிருக்கிற பெண்களுக்காக தொடர்ந்து நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்கின்ற தலைப்பு அழுகையின் இறைவேண்டல். திருமறையிலே முதலாக சர்வ வல்லமை படைத்த கடவுளுக்கு பெயரிட்டவர் ஆகார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆகார் என்கிற பெயருக்கு அலைந்து திரிகிறவர் என்று பொருள். ஆகார் தன்னுடைய எஜமான் ஆபிரகாமுடைய இல்லத்தில் பணிப்பெண்ணாக பணி செய்கிறார். அன்றைக்கு ஆபிரகாம் சாராளுக்கு குழந்தை இல்லை. அன்றைக்கு இருந்த வழக்கத்தின்படி சாராள் தன்னுடைய பணிப்பெண்ணை தன்னுடைய எஜமானுக்கு மனைவியாக அவர்கள் கொடுக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே பிறந்த இஸ்மவேல் அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த முதல் மனைவி அவங்களுடைய ஆகாருக்கும் சாராளுக்கும் ஏற்பட்ட அந்த பிரிவினைகள், அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த உறவு சிக்கல்கள் வழியாக ஆகார் துரத்தப்படுகிறார். பைபிளில் 2 முறை ஆகார் தன்னுடைய வீட்டை விட்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 16ஆம் அத்தியாயத்தில் தான் கடவுள் மீண்டுமாக ஆகாரை சந்தித்து வீட்டுக்கு போகும்படியாக அனுப்புகிறார். அப்பொழுது தான் என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் என்று சொல்லி எல்ரோயி என்கிற பெயரை ஆகார் கொடுக்கின்றார். இப்பொழுது குழந்தை பிறக்கிறது. இப்பொழுது குழந்தையோடு மீண்டுமாக ஆகார் வீட்டை விட்டு துரத்தப்படுகிறார். அப்படி வீட்டை விட்டு அனுப்பப்பட்ட பணிப்பெண்ணாகிய ஆகார் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆபிரகாம் போகும்போது தண்ணி மற்றெல்லாம் கொடுத்து நீ அவங்க வீட்டுக்கு தான் போக சொல்கிறார். இந்த விரக்தி வேதனை அவங்க போக வேண்டிய வழியை மறந்து பாலைவனத்தின் வழியாக அவர்கள் அவந்தம்மா திசை மாறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அன்புக்குரியவர்களே, ஆகாரின் கதை அல்லது ஆகாருடைய ஜெபம் என்பது நாம் கடந்து செல்கின்ற பாதையில் கடவுள் எவ்வாறு நம்மை சந்திக்கிறார் என்பதை ஞாபகப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. சங்கீதம் 17:1 இன்னைக்கு நம்ம வாசித்தோம். தாவீது என் வேண்டுதலை உற்று கேளும் என்று சங்கீதம் 17:1 சொல்லுது. அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு என்னன்னு சொன்னால், அட்டென்ட் டு மை க்ரை, அதாவது என் அழுகையை கவனித்தருளும் என்று ஆங்கிலத்தில் பொருள் கொள்ளப்படுகிறது. மிஷனரி ஸ்பர்ஜன் அவர்கள் இந்த பகுதியை விளக்கும் பொழுது, உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையை கற்றுக்கொள்ளுகிற முதல் மொழி அழுகை என்று சொல்லுகின்றார். பெற்றோர் உள்ளத்தை வெல்வதற்கு குழந்தைகளுடைய அழுகுரலை காட்டிலும் சக்தி வாய்ந்த வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவர்கள் இந்த சங்கீதம் 17:1 விளக்கம் கொடுக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அழுகையில் பல வகை உண்டு. சில நேரம் நம்முடைய வார்த்தையால் செய்ய முடியாததை சிலர் அழுகையால் சாதித்து காட்டுறதை பார்க்குறோம். ஏன் நம்ம குழந்தைங்ககிட்டயே பார்க்குறோம், குழந்தைங்க அழுகையை உடனே நிப்பாட்டுறதுக்காக டப்புன்னு ஏதாவது ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க கையில் கொடுக்குறோம். அழுகைகளே பல வகைகள் உண்டு. ஆமாம், சிலர் அழ வச்சே பார்ப்பாங்க. சிலர் உள்ளத்தினுடைய வேதனை துன்பங்களிலே அழுகை ஆரம்பிக்கிறார்கள். அழுகை மிக வலியது. பல பேருக்கு இதை குறித்து தெரியாது. நாம் விடுகின்ற ஒரு சொட்டு கண்ணீர் கூட அதன் பலனை நமக்கு கிட்டாமல் போகாது. கல் நெஞ்சர்களையே கூட அழுகை கரைய வைக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அதனால்தான் தாவீது சொல்கிறார் 56ஆம் சங்கீதத்தில், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவை உம்முடைய கணக்கில் இருக்கிறது என்று சொல்லி. ஆக கண்ணீருக்கு கணக்கு இருக்குதா அப்படின்னு சொன்னால் கட்டாயம் இருக்கிறது. ஆனால் அது எங்கே நம்ம கண்ணீர் வடிக்கிறோம், அந்த இடம்தான் முக்கியமானது. கடவுளிடத்தில் வடிக்கின்ற கண்ணீருக்கு நிச்சயமாக கடவுளுடைய கரத்தில் கணக்கு இருக்கிறது என்பதை இந்த ஆகார் வடித்த கண்ணீர் நமக்கு பதில் சொல்லுகின்றது. கண்ணீர் என்பது மிகுந்த உணர்ச்சி பிரவாகத்தினுடைய வெளிப்பாடு. எப்படி சிரிப்பு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி அழுகையும் உடலுக்கு நல்லது என்று சொல்லுகிறார்கள். அறிவியல் ரீதியாக புரோலாக்டின் என்கின்ற ஒரு ஹார்மோன் அழுகின்ற பொழுது சுரக்கிறது. அது நம்முடைய இதய அழுத்தத்தை குறைக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அதனாலே தானே என்னமோ இறப்பு வீட்டில் அழுகிறவர்களை ஆறுதல் படுத்துவது குறைவு. ஏனென்று சொன்னால் அந்த அழுகை முழுமையாக அழுது தீர்த்துட்டா அவங்களுடைய அந்த வேதனையிலிருந்து அவர்கள் மீண்டு வர முடியும். லாக்ரிமல் என்கின்ற ஒரு சுரப்பி கண்களில் சுரக்கிறது. அதுதான் நமக்கு அழுகையாக வெளியில் வருகிறது. அது கண்ணீரை தூய்மைப்படுத்துவதற்கு அது ஒன்று என்று சொல்கிறாங்க. என்னைக்காவது நீங்கள் தேம்பி அழுதுருக்கிறீங்களா? சின்ன வயசில் அழுதுருப்போம், நமக்கு ஞாபகம் வரும். இந்த அழுவது என்பது உணர்ச்சி பிரவாகம். அதே நேரத்தில் நம்முடைய வயிறு நெஞ்சு உள்ளே போய் வெளியில் வருகிற போது அழுகையினுடைய உச்சக்கட்ட அழுகை அதுதான். ஒருவேளை ஆகார் இந்த வனாந்தரத்தில் தன் பிள்ளை சாகிறதை பார்க்க துணியாமல் அதை ஒரு தூரத்தில் ஒரு மரத்தண்டில் குழந்தைய கலத்துட்டு அவங்க திரும்ப போய் அழுது ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பெர்க்மான் செய்யா பாடல்களில் மிக புகழ்பெற்ற ஒரு பாடல் தான், விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே என்று. அன்புக்குரியவர்களே, ஒரு அழுகை கடவுளுடைய சமூகத்தில் பதிலை பெற்று தந்தது. அதுவும் தண்ணி இல்லாத இடத்துல விழுந்த ஒரு அழுகை கடவுளையும் கரைய வைத்தது என்பதற்கு இந்த ஆகாரின் இறைவேண்டல் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. இந்த பகுதி நம்ம வாசிக்கும் பொழுது இந்த ஆகார் கண்ணீர் விட்டு அழுத பொழுது கர்த்தருடைய தூதர் அவரை சந்திக்க வருகிறார். கடவுளுடைய தூதர் கேட்குறாரு, ஆகாரே உனக்கு என்ன ஆச்சு, ஆகாரே உனக்கு என்ன நடந்தது. பொதுவாக எப்பவுமே அழும் பொழுதோ இல்லை ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போதோ அவங்கள பேரிட்டு அழைப்பது அல்லது அவர்களை தொட்டு பேசுகிறது இன்னும் அந்த உறவை வலுப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. அப்படி தான் தேவதூதர் கூட ஆகார பெயரிட்டு இங்கே அழைக்கிறதை பார்க்கிறோம். உனக்கு என்ன நடந்தது அப்படின்ற கேள்வி நமக்கு வியப்பாக இருக்கலாம். ஏன் கடவுளுக்கு தெரியாதா ஆகார் எந்த சூழலில் இந்த இடத்துல அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி? அந்த கேள்விக்கு பதில் அது அல்ல. உனக்கு நடந்துடுச்சு, ஆனால் நான் உன் கூட இருக்கிறேன், அதுதான் அந்த கேள்விக்கு பதில். அந்த அம்மா வேதனையில் அழுகுறாங்க, ரைட், நீ இந்த வேதனையில் இருக்கிற, அதை பற்றி கவலைப்படாத, ஆனால் இந்த நேரத்திலும் நான் உன் கூட இருக்கிறேன் என்பது தான் அதற்கு பதிலாக இருக்கிறது. கண்ணதாசன் சொல்லுவார், நமக்கு நடக்கிற வர எல்லாமே நமக்கு வேடிக்கை தான் சொல்லி.
ஆகாரின் கண்ணீரை இங்கே நம்பிக்கையின் கருவியாக கடவுள் மாற்றுகிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் எங்கே அதுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்கணுமோ அல்லது நம்ம அதுக்கு ஏதாவது உதவி செய்யணுமோன்னு சொல்லி பல நேரங்களில் நம்ம அடுத்தவங்கள பிரச்சனையை பற்றியோ அழுகை பற்றியோ கேட்குறத தவிர்க்கிறோம், விட்டு விடுகிறோம். ஆனால் இங்கே ஆகாரின் கண்ணீரை கண்ட கடவுள் இறங்கி வந்து அவளுடைய கண்ணீரை துடைக்கின்றதை பார்க்கிறோம். அப்போது ஆகாருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. உனக்கு பிறக்கிற குழந்தை நான் பெரிய இனமாக்குவேன். யூத சமயத்திலும் சரி குரான்லையும் சரி இடம்பெற்றிருக்கிற ஒரே சம்பவம் இந்த சம்பவம் என்று சொல்லுகிறாங்க. கடவுள் அன்னைக்கு வாக்கு கொடுத்தாரோ என்னமோ தெரியல, அன்னைக்கு வனாந்தரத்தில் ஒரு சொட்டு தண்ணீருக்காக அழுத அந்த இஸ்மையல் சமூகம் இன்றைக்கி உலகத்துக்கே பெட்ரோலை விலை பேசி விற்கிற அளவுக்கு அந்த இனத்திற்கு கடவுள் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளும் தரையில் விழுந்து போகாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கடவுள் எல்லாரையும் ஒன்றா பார்க்குறவர் இல்லைங்க. ஒருவேளை அன்னைக்கு சாரால் பணிப்பெண்ணாகிய ஆகார் ஆபிரகாம் பார்வையில் ஒன்றா இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், கடவுள் அப்படி இல்லை. வீட்டு தலைவி என்றோ அடிமை என்றோ கடவுள் பார்க்கிறவர் அல்ல. கடவுளுடைய பார்வையில் ரெண்டு பேருமே ஒன்று தான். கடவுளுடைய பார்வையில் எல்லாமே சமந்தான். வெள்ளிக்கிழமை அதுவுமா வீட்டை விட்டு ஓடிட்டா அப்படின்னு ஒரு திரைப்பட காட்சி. அப்போ அதில் நடித்த நடிகர் சொல்லுவார், ஏன் அப்போ வியாழக்கிழமை ஓடி போனால் பரவாயில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். கடவுளுக்கு கிழமையும் முக்கியம் இல்லை, கடவுளுக்கு நேரமும் முக்கியம் இல்லை, கடவுளுக்கு யார் என்பது முக்கியம் இல்லை. மாமியார் ஓடிச்சா மண் சட்டி, மருமக ஓடிச்சா பெண் சட்டி என்பது கடவுளுடைய கருத்தில் பாகுபாடு இல்லை. நான் ஏன் இதை மீண்டுமாக அழுத்தமாக சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண் பெண் பாகுபாடுகள் நிலவிருக்கிற இன்றைய சூழலிலே, பெண்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிற இந்த சூழலிலே திருமறை அப்படி பெண்களை பார்க்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அடிமை பெண் ஆகாரின் கண்ணீரை மாற்றிய இறைவன் இன்றைக்கு நம்முடைய கண்ணீரை மாற்ற வல்லவராக இருக்கின்றார். நம்முடைய இறைவேண்டல்கள் எத்தகைய இறைவேண்டல்களாக இருக்கிறது? ஒருவேளை உலகமும் உறவினர்களும் நண்பர்களும் உனது கண்ணீரை அசற்ற செய்யலாம். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அழுகையின் பள்ளத்தாக்கை களிப்பான நீரூற்றாக மாற்றுகிற ஆண்டவர். சங்கீதம் 33:13-14 சொல்லுகிறது, அவர் நம்மை காண்கிற கடவுள். நாம் விடும் கண்ணீர் கடவுளின் கதவை தட்டுமா என்று சொன்னால் நிச்சயமாக தட்டும். சங்கீதம் 126:5 சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கடவுளுடைய கரத்தில் நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாக போகாது. அதிலும் அழுது ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு. இந்த நாள் முழுவதும் இந்த சிந்தனை வழி கடவுள் நம்மை வழி நடத்தி காப்பாராக. ஆமென்.